வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டுடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். அதாவது 23rd to 27th வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக, அதாவது புதுசாக ட்ரேட் பண்ணுற பிகினராக இருந்தால் கூட தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஒரு நியூ ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் ஒரு நியூ ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோனை வந்து டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை 2622 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து எகெயின் வந்து இது பை ஆகுமா இல்லை மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்ம அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ அது 4 hours சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த 4 hours சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ 4 hours சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது. அதாவது ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும், மார்க்கெட் வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஒரு டவுன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தென் எகெயின் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, தென் எகெயின் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ரீடெஸ்ட். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரேட் ஆகுது. சம்டைம்ஸ் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். தென் அப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து மேலே போகலாமா கீழே போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி ஓகே மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே மாதிரி மார்க்கெட் எப்போவுமே ட்ரேட் ஆகாதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா இங்கே பார்த்தோம்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேரல் சேனல் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த ஹை, அதாவது ப்ரீவியஸாக ஒரு இது 4 hours சார்ட்டு, இது ஒரு ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் ரீடெஸ்ட் நடந்ததுனால இந்த ஹையையும் இந்த ஹை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பேரல் சேனல் வந்து ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி ரேண்டமாக இது கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்போர்ட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறனால இது ரெண்டையுமே நம்ம மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன நடந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது நடக்க போகுது பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து இருந்ததுனால இதை வந்து நம்ம ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டை ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம என்ன ஒரு இந்த ஹை இந்த ஒரு ஹை, ஓகே, இது ரீடெஸ்ட் பண்ண வந்தது எங்கே கரெக்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துருக்குறோம். இது ஜஸ்ட் ரேண்டமாக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த சப்போர்ட் கிட்ட தான் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது இது என்னென்னா ஒரு பேரல் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணதுக்கு நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த பேரல் சேனலை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதோட லெவல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2592 and 2500
583. அல்ஹம்துலில்லாஹ். சாரி. இப்போ பாருங்கள், இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் எகெயின் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் லைன் இங்கே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிச்சின்னா தென் எகெயின் வந்து இந்த பேரல் சேனலோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து எகெயின் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீக் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோன் கட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது தாராளமாக இந்த வீக் நம்ம பை போகலாம். ஸோ ஆஸ் பர் இந்த வீக் படி நமக்கு பையில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ நம்ம ஜோன் கிட்ட தான் வெயிட் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அனலைசிஸில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.